வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க AutoCAD Electrical 2022 சாஃப்ட்வேரில் எப்படி காம்போனண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து ட்ரா பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்டில் காம்போனண்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் வயர்ஸில் இன்சர்ட் லேடர் ஷீட் 3ல் இன்சர்ட் லேடருங்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ கரண்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் 3 தான். வயர் 03ங்கிறது அந்த ஃபைல் நேமு, ஷீட் நம்பர் வந்து 3 இது. இப்போ 3 ஃபேஸ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். ஓகே, ஓகே. ஒயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வருது. உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஒயர் வேணும் அப்படின்னாக்கா ஹோம் போயிட்டு இந்த ஒயிட் கலரில் 0 இருக்கா, அதை வந்து ஒயர்னு மாற்றிக்கிங்க. திரும்பி அதே போயிட்டு ஒயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஒயிட் கலர் பாக்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கலர் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஒயர் வந்து ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடும். திரும்ப அந்த ஸ்கிமேட்டிக் போயிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பஸ் எடுத்துக்கங்க. ஓகே, 3 ஃபேஸ் வந்து 3 ஒயர் கொடுத்துருவோம். 4th காம்போனண்ட்லேருந்து ஒரு பஸ் நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பஸ்ஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். தென் வந்து அதே அனதர் பஸ்ஸில் இப்படி கூட நம்ம ஒரு பஸ் எடுத்துக்கலாம். வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல். ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு சர்க்யூட் வந்து நான் இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இந்த சர்க்யூட்டில் எப்படி வந்து காம்போனண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காம்போனண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கோ டு ஐகான் மெனு, கிளிக் பண்ணிட்டேன். ஐகான் மெனுவை கிளிக் பண்ணோம்னா இன்சர்ட் காம்போனண்ட் அப்படிங்கிற நேமில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் வந்து so many டைப் ஆஃப் காம்போனண்ட்ஸ் வந்து லைப்ரரியில் இன்பில்டாக இருக்குது. இது AutoCAD எலக்ட்ரிக்கலில் ஸ்பெஷலாக வந்து இது கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காம்போனண்ட்ஸ் நியூவாக தேவைப்படுதுனாலும் நம்மளால் க்ரியேட் பண்ணி இந்த AutoCAD எலக்ட்ரிக்கல் லைப்ரரியில் சேவ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டன்ஸ் எடுத்துக்குவோம். புஷ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவோம். அதுக்குள்ளே டைப் ஆஃப் பட்டன்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, புஷ் பட்டன் ஆன், இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது. அதே செலக்ட் பண்ணிக்குவோம். அது முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் கார்டு பாருங்கள், ஸ்கிமேட்டிக்கு அந்த பேனல், அந்த காம்போனண்ட்டோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஸ்கேல் காட்டுது. அதுமாரி வெர்டிக்கலாக வேணுமா காம்போனண்ட்டு, இல்லை ஹரிசான்லாம் வேணுமாங்கிறது அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். காம்போனண்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காம்போனண்ட் நேம் கேட்குது, ஏதாவது ஒரு நேம் நீங்கள் கொடுக்கலாம். ஜிஆர் கேப்ஸில் கொடுப்போம். ஜிஆர் டேக் நேம் வந்து PB4ங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, அதுமாரி மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா அதை டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் லொக்கேஷன் கோடு, இன்ஸ்டாலேஷன் கோடு கொடுக்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். இந்த காம்போனண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இது பார்க்கறதுக்கு வந்து லைன் நம்ம இந்த இடத்துல ஒன்று காம்போனண்ட்டு ஒன்று வச்சிங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணிங்கனாக்கா கண்ட்ரோல் இன்சர்ட் கொடுங்க. ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு இப்போ இந்த காம்போனண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐகான் மெனுக்குள்ளே அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பட்டன் போயிட்டு பட்டன் செலக்ட் பண்ணிடுங்க. பட்டன் வந்துடும். பட்டனை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்டு பாயிண்ட் பாருங்களேன், சும்மா அந்த ஒயரில் அப்படி நீங்கள் கசரை கிட்ட கொண்டு போனாலே இந்த க்ரீன் கலரில் ஒரு எண்டு பாயிண்ட் காட்டுது இல்லையா, அது எந்த இடத்துல காட்டுதோ அந்த இடத்துல தான் வந்து ப்ளேஸ் ஆகும் உங்களுக்கு காம்போனண்ட்டு. வேறு எங்கே அந்த ஒயரில் வேறு எந்த லைனில் எடுத்துகிட்டு போனாலும் அந்த எண்டு பாயிண்ட் வந்து அந்த இடத்துல தான் ப்ளேஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த கார்னர், இந்த 2 கார்னரில் மட்டும் தான் ப்ளேஸ் ஆகுது பாருங்கள். அப்போ எண்டு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், எந்த லொக்கேஷன் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்குது பாருங்கள், ஸ்னாப் கர்சர் இருக்கு இல்லையா,
ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. புல் டவுன் பண்ணினாக்கா அதை வந்து டைப் நிறைய கட்டுதில்ல, இது வந்து இந்த நோடுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இது வந்து எண்டு பாயிண்ட் வந்து எடுத்து விட்றாங்க, இதுக்கு மட்டும் டிக் இருக்கட்டும். ஓகே, இப்போ வெளில வந்துடுங்க. இப்போ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணினாக்கா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஜிடி ஏதோ சம் நேம் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. சூப்பராக வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக மற்ற ரெண்டுக்கும் வந்து இதே வேணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா அதேமாதிரி இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை இது மாதிரி ஒன்று ஒன்றாவும் நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மல்டிபிள் காம்பனண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த இன்சர்ட் காம்பனண்ட் போயிட்டு அதில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள், மல்டிபிள் இன்சர்ட் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இல்லை பட்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டேன், அதில் பட்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துலையும் பட்டன் வேணும், இந்த இடத்துலையும் பட்டன் வேணும். அப்போ என்ன பண்ணி இந்த இடத்துல வச்சு ஒரு லைன் இப்படி கொடுத்துங்க. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுங்க. கீப் திஸ் ஒன், கீப் ஆல் டோன்ட், இந்த மெசேஜ் திரும்ப வரக்கூடாது, இது மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். பட்டன்ஸ்க்கு நேம் கேட்குது, ஏதோ சம் நேம் டிடின்னு கொடுத்துருக்கேன், டிடிங்கிற நேமு. ஓகே கொடுத்துட்டேன். அடுத்த பட்டன் அது கேட்டேன், அதுக்கு ஒரு நேம் கேட்கும், இது டிடி, இது வந்து எஸ்எஸ் ஒரு நேம் கொடுக்குறேன். சரி கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள் அது வந்து அலைன் அடிச்சு பாருங்கள். ஆக்சுவலி இந்த எஸ்எஸ் வந்து இதுக்கு உண்டானது, இந்த டிடி வந்து இந்த செகண்டுக்கு உண்டானது, இந்த ஜிடிஆர் வந்து ஃபஸ்ட்டுக்கு உண்டானது. ஓகே, இந்த மாதிரி தான். இதுமாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக இன்சர்ட் பண்ணதுனால மிச்சம் அந்த ரெண்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ ஓவராலாக எல்லாத்துக்குமே வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 லைனுக்குமே ஒரே நேரத்தில் வேணும்னாக்கா திரும்ப அதேமாதிரி மல்டிபிள் இன்சர்ட் போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூஸ் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து 3 போல் ஃபியூஸ் வித் டேக் அது தேவைப்படுது. இப்போ வந்து அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இது இந்த இடத்துல வச்சு கொண்டு வந்துட்டேன். லெஃப்ட் கிளிக்கு பண்ணதுக்கு அப்புறம் ரைட் கிளிக்கு, அது எதுவும் கேட்குது, கீப் கொடுத்தேன். ஓகே, ஏதாவது நேம் கேட்குது, தேவைன்னா கொடுத்துக்கலாம், தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, சீட்டு ஃபீஸ் வந்து இப்போ வந்து நம்ம இதை இன்சர்ட் அடித்து பாருங்கள். இப்போ அதே ஃபீஸ் பக்கத்தில் இன்னொரு ஃபீஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஐகான் பண்ணி போயிடுங்க. ஃபீஸு 3 போல் ஃபீஸு இந்த இதில் வச்சு நான் கர்சரை கிளிக் பண்ணுறேன். டவுனு ஓகே தெரியுதுங்களா? 3 போடுங்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் இசட் காம்பவுண்ட் செலக்ட் பண்ணி delete component. இந்த மாதிரி காம்பவுண்டை delete பண்ணோம்னாக்க கேப் இருக்கு பாருங்க, ஒயர் கேப்பு. அப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க, பெரிய ஸ்டேஜுக்கே போயிடுங்க. இப்போ இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த காம்பவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து delete பண்ணணும். அப்போ இந்த delete ஒயரு காம்பனன்ட்ஸ் எடிட் காம்பனன்ட்ஸு delete காம்பனன்ட்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த காம்பவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே ஓகே திரும்ப அதே எடிட் காம்பவுண்டில் delete காம்பவுண்ட் போயிட்டேன். இதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காம்பவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட் கிளிக் கொடுங்க.
எஸ்கேப் சரியாக செலக்ட் பண்ணல, செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்டர். பேரண்ட் காம்பனன்ட் ரைட் மாதிரி இருக்குது. ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதை லெஃப்ட் கிளிக் பண்ணேன். லெஃப்ட் கிளிக் பண்ணால் காம்பனன்ட் செலக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ரைட் கிளிக் பண்ணலாம், அப்படின்னா கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, பேரண்ட் காம்பனன்ட் டெலிட் பண்ண கேட்குது. ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். லைன்ஸ் இந்த மாதிரி தான். ஏன்னா எடுக்கும்போதே வந்து அந்த ஐகான் மெனுவில் ஃபியூஸில் 3 எடுத்தனால 3 வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. இதுக்கு வந்து இந்த மல்டிபிள் இன்சர்ட் தேவைப்படாது. சிங்கிள் ஃபியூஸாக நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி சிங்கிள் ஃபியூஸாக இருக்கும்போது தான் இந்த மல்டிபிள் இங்கே சொன்னால் இல்லையா மல்டிபிள் இன்சர்ட் காமெண்ட்டை அதை கிளிக் பண்ணி சிங்கிள் காமெண்ட்டை சூஸ் பண்ணும்போது 3 லைனுக்கும் அந்த காமெண்ட் வேணும்னாக்கா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 3 போல்னா 3 போல் அதுவே இங்கே வந்துருச்சு பாருங்கள். இடையில ஒரு லைன் இருக்குது பாருங்கள், இது 3 போல்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ நான் வேறு ஒரு காமெண்ட்டை வந்து மல்டிபிள் ஆப்ஷன்லேருந்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதே மல்டிபிள் போயிட்டேன். மல்டிபிள் இன்சர்ட் காம்பனன்ட் இதை கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரிலே எடுத்துக்குவோமே. ரிலே கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ரிலே நோ கனெக்ட் அதை கிளிக் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுக்குறேன். இந்த லைன் எந்தெந்த ஒயரில் டச் ஆகுதோ அந்த இடத்துல அந்த 3 ஒயர்லேயுமே இப்போ 2 ஒயரில் டச் ஆச்சுனாக்கா 2 ஒயரில் மட்டும் வரும். சிங்கிள் ஒயரில் டச் ஆச்சுனாக்கா ஒரே ஒரு பீஸ் வரும் அந்த ரிலே. 2 ஒயர் டச் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 ஒயர்லேயுமே வந்து இன்சர்ட் ஆகும் அந்த ரிலே காம்பனண்ட்டு. 3 ஒயர் டச் ஆச்சு அப்படின்னாக்கா இப்போ மேலே கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ட்ரை கிளிக் பண்ணிட்டு நான் என்ட்ரை கீபோர்டில் வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த காமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். கேட்குது, டயலாக் பாக்ஸ் கேட்குது. டோன்ட் ஆஸ்கிங் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. நேம் தரணுமான்னு கேட்குது. நேம் வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா ரிலேவா R1 அப்படின்னு கொடுத்துருவோம். வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு லொக்கேஷன் கோடு கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். அடுத்த பாக்ஸ் இதை வந்து R2 மென்ஷன் பண்ணிக்குவோம். ஓகேன்னு கொடுத்துட்டேன். அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதை வந்து நம்ம R3ன்னு கொடுத்துருங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து ரிலே வந்து இந்த CR அப்படிங்கிறது காயில் ரிலே. இந்த R1ங்கிறது கொஞ்சம் நேம் கொஞ்சம் எட்டி இருக்குது. அதனால நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து காம்பனண்ட்டை வந்து நீங்கள் வந்து சர்க்யூட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட்டில் இந்த காம்பனண்ட்டை வந்து இந்த மாதிரி தான் வந்து எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரே ஒரு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மோட்டார் மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட்ரிபியூட்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இன்சர்ட் போயிட்டு 3 ஃபேஸ் மோட்டார் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மோட்டார் போயிட்டு அதில் 3 ஃபேஸ் மோட்டார் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே இதை வைக்கிறேன். எண்டு பாயிண்ட் எனக்கு காட்டலை. அப்போ என்ன பண்ணுறீங்க, இது கிளிக் பண்ணுங்கள். எண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு நோடை தூக்கி விட்டுருங்க. வெளில வந்துடுங்க. இப்போ இங்கே வைக்கும்போது இந்த க்ரீன் கலரில் எண்டு பாயிண்ட் காட்டுது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். மோட்டாரோட டிஸ்கிரிப்ஷன் மோட்டார் டெஸ்ட்னு கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு நேம் உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. 3 ஃபேஸ் மோட்டார்னா அதுவே அலைன் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து காம்பனண்ட்டை வந்து சர்க்யூட் ட்ராக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.